பெண்கள் கவர்ச்சி பொருள் அல்ல. இன்று எப்படி என்னுடைய உள்ளம் எந்த பெண் என்னுடைய கிளாஸ் ரூம் அழகா இருப்பாளோ அவள்கிட்ட தான் பேசுவோம். போய் இயற்கை அது. அவளிடம் தான் போய் ஹோம்வொர்க் கேட்போம். இயற்கை. ஆனால் உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டிய ஒரு விஷயம், அவள் கவர்ச்சி பொருள் அல்ல, அவள் ஒரு உயிர். அவளுக்கு உணர்வு இருக்கிறது. உலகம் பெண்களை கவர்ச்சி பொருளாக ஆக்கலாம். ஒரு முஸ்லிமுடைய பார்வை ஒரு பெண்ணை கண்ணியத்தோடு பார்க்கும், ஒரு பெண்ணை மதிப்போடு பார்க்கும். எனக்கு அனுமதி இல்லாத பெண்ணை தவிர எந்த பெண்ணின் மீதும் என் பார்வை திரும்பாது என்று இறை கட்டளையை ஏற்று செயல்படும் ஆண்களுக்கு சொல்லுங்கள், பார்வைகளை தாழ்த்தட்டும். கண்ணியத்தோடு ஒரு பெண்ணை பார்க்க பார்வை உன்னுடையது. இரண்டாவது பார்வை ஷைத்தானுடையது. ஷைத்தான் உன்னை தூண்டுவான். அடுத்த அந்த பெண்ணை எங்க பார்க்க வேண்டும் அந்த பார்வையை பார்க்கும். அதற்காக என் சகோதரி, என் தோழி, கண்ணியத்தோடு நாங்கள் பழகுகிறோம், நேசத்தோடு நாங்கள் பழகுகிறோம், இதற்கு அனுமதி உண்டு என்றெல்லாம் ஆதாரம் தேடி போயிடாதீங்க. மார்க்க வரம்பு இருக்கிறது, விதிமுறை இருக்கிறது. அதை பேணி ஒரு பெண்ணோடு எந்த நேரத்திலே பேசலாம், எப்படி பேசலாம், எதற்காக பேசலாம், அதை தெரிந்து ஒரு பெண் ஏதாவது கேட்டால் பதில் சொல்லலாம். ஒரு பெண்ணை பார்த்தால் தலை குனிந்து ஹராம் ஹராம் என்று சென்று சொல்லவில்லை. ஒரு பெண் வந்து ஏதாவது விஷயத்தை எங்க இந்த கால இந்த பிளாக் எப்படி போகணும்னு கேட்கும்போது ஹராம் ஹராம் பேசாம போக சொல்லல. அதை தைரியமாக கண்ணியத்தோடு அந்த பெண்ணுக்கு பதில் சொல்லி திரும்பு. ஆனால் நட்பு என்ற பெயரில், தோழி என்ற பெயரில், ஃப்ரெண்ட்ஷிப் என்ற பெயரில் அந்த பெண்ணோடு பேசி பழகிறாய் என்றால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் ஒன்று அழகு அல்லது இருப்பு அல்ல, வேறொன்று. அது உனக்கே தெரியும். ஏன் அதே நட்பை அந்த கிளாஸ்லேயே அழகு குறைவாக இருக்கக்கூடிய நம்முடைய பார்வைக்கு, அல்லாஹ்வுடைய படைப்பில் எல்லாம் அழகுதான், நம்முடைய பார்வைக்கு அழகு குறைவாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணிடத்திலே ஏன் பேச மாட்டாய்? ஏன் இந்த பெண்ணிடத்தில் பழகுவதை போன்று அந்த பெண்ணிடத்திலே பழக விரும்ப மாட்டாய்? அதற்கு பின்னால் இருப்பது ஒரு ஈர்ப்பு.